இப்போ இந்த எண்ல பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா, இந்த லெட்டர்ஸ்ல தான் உங்களுக்கு பேர் வரணும். அப்படி அமைஞ்சா அவங்க வாழ்க்கை எப்படி போகும்? அப்படின்றத துல்லியமா நம்மளால சொல்ல முடியுமா சார்? அதான வேலை எனக்கு. ம். இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கலாம். 4ஆம் ம். தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி, 31ஆம் தேதி. இந்த தேதியில பொறக்கும்போது, ராசி நட்சத்திர பிரகாரம் அந்தந்த டயத்துக்கு அந்த தேதியில பொறக்கும்போது, அந்த நேரம் இருக்கு. அந்த நேரத்தில காலம்பற பொறந்தா ஒரு ராசி, சாயந்தரம் பொறந்தா ஒரு ராசி. ஒரு நட்சத்திரம் வரும்போது, ராசி வரும்போது, அப்போ அதுக்குண்டான அல்பாபெட்டைக்கு வரப்போகுது. அது பொதுவானது. அந்த இது அப்படிதான் பார்க்குறது. இப்ப நானும் குழந்தை பொறக்கிறவங்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னாக்கா, அந்த ராசிக்கே கனெக்ட் ஆகுற மாரி தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். ம். சிலது அது கனெக்ட் ஆவல அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம ஃபார்மட்டுக்குன்னு ஒரு ஃபார்முலா நான் வச்சிருக்கிறேன். அததான் நான் அப்ளை பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்டு அத குடுப்பேன். அதுவும் 2த்துலயும் வரணும் எனக்கு. சரி பொறந்த குழந்தைக்கு சரி, பெரிய ஆளே இருக்கிறாங்க. 30 வயசு இருக்கு, 40 வயசு இருக்கு. எந்த ஏஜ்ல வந்தாலும் சரி, முதல்ல அந்த அல்பாபெட்டிக் லெட்டர் அவங்க டேட்டுக்கு கனெக்ட் ஆவுதா? முதல்ல ஹெட் அதுதான். அது ஆனா தான் அதுக்கப்புறம் என்ன நம்பர்ல வைக்கணும்? அதுக்குள்ள ம். ஒலி என்ன? அதுக்குள்ள சவுண்ட் என்ன? அதெல்லாம் பார்க்க. அந்த வகையில வைக்கும்போது கடைசியில அல்டிமேட்டா பார்த்தீங்கன்னா, இதுதான் வேலை செய்யும். இதுதான் டெஃபினட்டா வேலை செய்யும். ம். அதில ஒண்ணும் டவுட் கிடையாது. இது நான் உலகம் ஃபுல்லா வந்துட்டு பல ஆண்டுகளா இத தான் பண்றேன். இப்ப இந்த தேதியில பிரகாரம், ராசி பிரகாரம், நட்சத்திர பிரகாரம் ஆல்பாபெட்டிக் வருது. என்ன இப்ப 12 ராசி, 27 நட்சத்திரம் இப்ப நான் சொல்லணும்னாக்கா, இப்படி 3 மணி நேரம் ஆகும்.